ஃபிஃப்த் டேபிள் பார்க்குறோம். இப்போ நம்ம ஒன்லி ஈவன் நம்பர் ஒண்டி தான் எழுத போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க, டேபிளில் வேறு எதுவுமே எழுதலை. ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும்தான் எழுத போகிறோம். நெக்ஸ்ட்டு யூனிட் நம்பர் அப்புறமா எழுதலாம். ஈவன் நம்பர்ஸில் ஆஃப் ஆஃப் எடுத்துக்கிறோம். 2ல் பாதி, 2ல் பாதி 1, 3 விட்டுருங்க. ஈவன் நம்பர் ஒண்டி எடுத்துக்கிறோம். 2ல் பாதி ஆஃப் ஆஃப் 4 2, 6க்கு 3, 8க்கு 4, 10க்கு. இப்போ நம்ம எதுவுமே சொல்ல, ஈவன் நம்பராக இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் நம்பருக்கு 2னா 1, 4னா 2, 6னா 3, 8னா 4, 10னா 5 போட்டாச்சு. இப்போ இது நடுவில் இருக்கிறதுலாம் என்னென்ன பண்ணணும்னு பார்க்குறோம். இதுக்கு வந்து 0 தான் இதுக்கு முன்னாடி இருக்கு, அதனால் வெறும் 1 5s are 5. ஓகேவா? இப்போ 2 5s are 10, 3 5s are என்னென்னா இதுக்கும் இல்லை, அதே 1 தான் போடணும். 15, இதுக்கு 0. இப்போ நம்ம ஈவன் நம்பருக்கு எல்லாமே 0 தான் வரும். ஹார்ட் நம்பருக்கு நான் இதுக்கு அடுத்த நம்பர் ஒரு 5, இதே நம்பர் 5, இதே நம்பர் 5. இப்போ டேபிள் முடிஞ்சதா? எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஈவன் நம்பரில் ஆஃப் ஆஃப் எடுத்து போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ஈவன் நம்பருக்கு பக்கத்தில் கண்டிப்பாக 0 தான் வரும். ஹார்ட் நம்பர்ஸ் கொண்டு தான் 5லாம் வரும். 1 5s are 5 ஹார்ட் நம்பர். இது ஈவன் நம்பர். 2ல் பாதி 1, பக்கத்தில் 0 10. இது ஹார்ட் நம்பர். 1 போட்டு இதுக்கு அடுத்த நம்பர் தான் 5 போட்டுக்கிறோம். முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதே கண்டிப்பாக போட்டு 5 போட்டால் போதும் ஹார்ட் நம்பருக்குலாம். இது 2ல் 4னா half of 2 0. 5 5s are 25. 5 வந்து ஹார்ட் நம்பரு. முன்னாடி இருக்கிற 2க்கு பக்கத்தில் 5 போட்டால் 25 ஆயிடுது. இது ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் ஆஃப் 3 பக்கத்தில் 0. இது ஹார்ட் நம்பர் 3 5. இது ஈவன் நம்பர் 4 0. ஹார்ட் நம்பர் 4 5. இப்போ டேபிள் ஈஸியாக இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஃப் ஆஃப் ஒன்று ஞாபகம் வச்சிங்கன்னா போதும். பக்கத்தில் 0 தான். ஹார்ட் நம்பர் கொண்டு தான் 5 வரும். என்ன 5ன்றது 4னா 20னா 5னா கண்டிப்பாக 25 தான். ஃபிஃப்த் டேபிள் ரொம்ப ஈஸி.